கொடுத்த இடியாப்பம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அங்க இருந்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பாராட்டுனாங்க. உங்களுக்கு இதுக்கப்புறமா எல்லா ஆர்டரும் உங்களுக்கு மட்டும் தான். அது மட்டும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிலாம் இருக்கு. அந்த கம்பெனி ஆர்டரும் உங்களுக்கு தான். அப்படின்ற மாரி அந்த இடியாப்பத்த வாங்குன அந்த கஸ்டமர் சொல்றாரு. ஆர்டர் குடுத்த அந்த கஸ்டமர் சொல்றாரு. நம்ம கண்மணி கிட்ட. கண்மணியும் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நான் அவங்க சித்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல எல்லாருக்கும். சார் நிஜமாவா சொல்கிறீங்க? எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களோட டின்னரு. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமா காலையில் மட்டும் கிடையாது, ஈவினிங்லேயும் நீங்களே டிஃபன் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க அந்த அளவு பிரியப்படுறாங்க. மத்தியானம் லஞ்ச் மட்டும் நாங்கள் வெளியே பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே, சார் நிஜமாவா சார் சொல்கிறீங்க? நிஜமாக தாங்க சொல்கிறோம். நான் தான் சொல்கிறேனே, என் ஃப்ரெண்ட்ஸோட ஆர்டரும் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அது என்னென்ன கம்பெனிஸ் என்ன டீட்டெயில் எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இடியாப்பத்தி இதே டேஸ்ட்டோடு கொடுங்க சார். கவலைப்படாதீங்க சார், இந்த டேஸ்ட்டு என்றைக்குமே மாறாது சார். இதே டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கண்மணி, இதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட் பேலன்ஸ் ஃபீயும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி. அடுத்து கண்மணியும் தேன்மொழியும் அவ்வளோ அப்படியே குதிக்கிறாங்க. ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பாராட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னம்மா. இதுக்கப்புறம் இந்தம்மா பிரச்சனையே இருக்குது. என்னடி சொல்கிற? அதான் அவர் இல்லைம்மா, இதுக்கப்புறம் இதே டேஸ்ட்டோட கொடுக்கணும், மற்றபடி இன்னும் கம்பெனிஸ்லாம் நிறைய கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மேன் பவரும் நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னோடனே, அதை தானே நானும் சொல்கிறேன், நீங்கள் 2 பேருமே எல்லாமே பண்ண முடியுமான்னொன்னே, சரி நான் அக்கம் பக்கத்து ஆளுங்க எல்லாருமே கூப்பிட்றேன். அவங்கக்கிட்ட ஒரு சிலர்கிட்ட லேடிஸ்லாம் வீட்டில் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எங்கள் கண்மணிக்கு என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் எல்லாமே பக்காவாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் கண்மணி ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அன்பு வீட்டில் எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் எப்படியாவது சின்ன பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் பார்க்கலான்னு பார்த்தா பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்கள கார்த்தியையும் அவங்க அண்ணனையும் திட்டுறாங்க. உடனே என்ன பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க நல்லா பண்ணாங்கன்னா நீ அதை அன்பு பார்க்கக்கூடாது அப்படின்னா, இல்லை அவங்க 2 பேரும் நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நான் நினச்சேன். சரி இப்படி சொதப்பிட்டாங்களே, இப்போ ஆல்ரெடி கொடுத்தவங்களும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க போட்டிருக்கே, அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக ஆகிறாங்க பாட்டி. அடுத்து அவங்களுக்கு ஃபோன் காலாக வருது. இந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்கள் கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே மேனேஜர் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட, அந்த பாட்டிக்கிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் அந்த புதுசாக கண்மணி குரூப் தான், அவங்கக்கிட்ட தான் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க எல்லாரும்னு. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. உடனே நம்ம வேலையை அவள் கெடுக்கிறாளா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், சாதாரண ஒரு கடையை வச்சுக்கிட்டு அந்தளவு பண்ணுறாளா, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக போகிறாங்க. பார்த்தா கண்மணி வண்டியில் வந்துட்டுருக்காங்க. வண்டியை நிறுத்துகிறாங்க. ராஜசேகரும் பாட்டியும். அவங்கள பார்த்தா கண்மணி அமைதியாக இருந்துட்டு அப்படியே போக பார்க்குறாங்க. நில்லுடி ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க, நானும் பார்த்துட்ருக்கேன், எங்கள் ஆர்டர் எல்லாத்தையும் கெடுத்து நீ வாங்க பார்க்குறியா, உனக்கு அந்தளவு ஆகிடுச்சா திமிரு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் யாரோட வழிக்கும் நான் வரவே வரல, என் வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் தான் என் வழியில் குறுக்கிடுறீங்க அப்படின்னோடனே, நான் குறுக்கிறேன்னா, இங்கே பார் நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், தட்டி பறிச்சுட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர், எங்கள் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, எங்கள் கம்பெனி ஆர்டர் உனக்கு தட்டி பறிக்கிறியா நீ அப்படி ராஜசேகர் சொல்கிறாரு. உங்கள் பெரிய கம்பெனியாக இருந்தால் ஏன் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்காம என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஆர்டர் எதுக்காக என்கிட்ட கொடுக்கணும், உங்களோட குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட கொடுக்குறாங்க, யாரோட குவாலிட்டி சரியில்லை, நேற்று நீ எங்கள் குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்கிறியா, இங்கே பாருங்கள் அவங்க எந்த காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறா நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும், அதை விட்டுட்டு என்கிட்ட ஏன் நீ ஆர்டர் எடுத்தேன்னு கேட்குறீங்க, அப்படி தாண்டி கேட்பேன், நீ ஆர்டர் எடுக்கக்கூடாது, நீ எதுவும் நீ செய்யக்கூடாது, அதை சொல்ல நீங்கள் யார், இப்போது உங்களோட பேரனோட பொண்டாட்டியாகவும் நான் இல்லை, உங்கள் குடும்பத்துலேயும் நான் இல்லை, நான் இருக்கிறது தனியாக இருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். ஓ அந்தளவு ஆயிடுச்சா, எங்களை என்ன பண்ண முடியும் உன்னால், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு சில ஆர்டர் உனக்கு அடிச்சதுன்னா எங்கள் சாம்ராஜ்யமாக அழிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் ஒன்றும் அப்படி நினைக்கல, உங்களோட வேலைக்கே நான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்படி நினைக்கிறவ எதுக்கடி எங்கள் ஆர்டர் கெடுக்கிற அப்படின்றாங்க ராஜசேகர். இங்கே பாருங்கள் மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்றாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிற ராஜசேகர். வளர்ச்சியை பொறுக்காமல் 2 பேரும் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களா, இது ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் நான் எவ்வளோ வளர்ச்சி அடைய போகிறேன் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்மணி.